இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யாத்ராகமம் 33வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். இங்கே முதல் 6 வசனங்களிலே மக்களுடைய மன வருத்தத்தை பார்க்கிறோம். பாவம் செய்த மக்கள் மனம் வருந்துகிற காரியமானது சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலும் மோசேயினுடைய சந்திப்பு கூடாரத்தை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 12வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரையிலும் மோசேயினுடைய ஜெபம், அவனுடைய வாஞ்சை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. கானானுக்கு செல்லும் வழியில் பாவிகளாக கன்றுக்குட்டியை செய்து வணங்கிவிட்டு புசித்து குடித்து ஆட்டம் போட்ட அந்த ஜனங்கள், அவர்களோடு கூட ஆண்டவர் கடந்து சென்றால் அவர்கள் சாக பிடிக்கப்பட்டு விடுவார்கள் என்று எண்ணிய கர்த்தர், நான் இனிமே அவங்க கூட செல்ல மாட்டேன் என்று சொல்லிட்டு என்னுடைய தூதனானவரை அவர்களுடன் அனுப்புவேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இந்த செய்தி, இந்த துக்கமான வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளவில்லை என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மாறாக துக்கம் மிகுந்திருந்தார்கள். கன்றுக்குட்டியை செய்வதற்கு தங்களுடைய ஆபரணங்களை கலட்டியது போல அவர்கள் ஒரே மலை அருகே ஆபரணங்களை கலட்டி அதன் பிறகு அவர்கள் அந்த ஆபரணங்களை அணியவில்லை என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். விக்கிரக ஆராதனையினுடைய தொடர்பில் ஆபரணங்களை கலட்டி போடும்படி இங்கே தேவன் கூறுகிறதை பார்க்கிறோம். விக்கிரகங்களை செய்கிறதற்கு தங்களுடைய ஆபரணங்களை கலட்டி கொடுத்தபடியினாலே ஆண்டவர் இந்த கட்டளையை அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆபரணங்களை விக்கிரகங்களை உருவாக்க பயன்படுத்தியதும் அந்த ஆபரணங்களில் விக்கிரக குறியீடுகள் இருந்ததுமே இதற்கான காரணம். இன்றைக்கி நமது நாட்டில் அநேக உருவங்கள் ஆபரணங்களில் பயன்படுத்துகின்றது போல அன்றைக்கு எகிப்திலும் அந்த வழக்கம் இருந்தது. அவர்களிடத்திலிருந்து தான் இவர்கள் ஆபரணங்களை கேட்டு வாங்கி வந்திருந்தார்கள். ஆகவே அதுவே கன்றுக்குட்டி வடிவத்தில் ஒரு சித்திரம் தீர்த்த ஒரு தெய்வங்களுக்கு அது உருவாக காரணமாயிற்று என்று சொல்லி இங்கே ஆண்டவர் அதை கலட்டி போட சொல்லுகிறார். பொதுவாக அலங்கார களைப்பு ஒரு துயரத்தினுடைய அடையாளமும் கூட. ரொம்ப அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம துக்கமாக இருக்கிறோன்னு சொல்லி தெரியாது. இந்த அலங்காரத்தினுடைய களைப்பு, அதாவது எடுத்து போடுதல், துயரத்தினுடைய ஒரு அடையாளமாக இது கருதப்படும். இந்த வசனங்களின் அடிப்படையில் ஆபரணங்கள் தரிப்பது பாவம் என இன்றைக்கி பிரசங்கமே வந்துவிட்டது. இவ்வசனத்தை அவ்வாறு போதிக்கக்கூடாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சில குறிப்பிட்ட திருச்சபையில் உள்ள மக்கள் ஆபரணங்கள் கலட்டினால்தான் பரலோகம் போக முடியும், இல்லையேல் பூமி இழுத்து கீழே போட்டுவிடும் என்று சொல்லி பிரசங்கம் செய்கிறது உண்டு. இது தவறான ஒரு காரியம். ஆபரணங்கள் கலட்டுவது பரலோகம் போக ஒரு சான்றிதழ் வழங்கும் என்று சொன்னால் கிறிஸ்து மரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆபரணம் கலட்டுவதுதான் கிறிஸ்தவ கலாச்சாரம் என்பது வேதாகமம் ஏற்கும் ஒரு கலாச்சார ஒரு காரியம். அது அந்த காரியம் அல்ல. ஒரு வகையில் கிறிஸ்துவின் நாமத்தில் இவற்றை வெறுத்து ஒதுக்குவது பாராட்டத்தக்கதாக இருக்கிறது. ஆனால் பிறர் மேல் கண்டிப்புடன் திணிக்க வேண்டிய போதனையாக இது இருக்கவே கூடாது. இன்றைக்கி திருமண வாழ்க்கையை குறித்து பவுல் அப்போஸ்தலன் பிரசங்கிக்கிற பொழுது, என்னை போல இருந்துவிட்டால் நலமாயிருக்கும் என்று சொல்லி அவர் திருமணம் முடிக்காததை குறித்து சொல்லுகிறார். ஆனால் திருமண வாழ்க்கையை போலத்தான் இதனையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். அணிவதும் அணியாததும் நம்முடைய விருப்பத்தை சார்ந்தது. ஆபரணம் கலட்டாமல் ஞானஸ்நானம் வழங்குவதில்லை என்று சொல்லி முரட்டுத்தனமான போதனைகளும் வாதங்களும் காணப்படுகின்றன. ஆபரணத்தை விக்கிரக ஆராதனை என கூறும் அவர்களே ஆபரணத்தை கலற்றுதல் என்கிற ஒரு போதனையை விக்கிரக ஆராதனையாக மாற்றிவிட்டதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இங்கு ஒன்று போன்ற உடை, ஒன்று போன்ற அலங்காரம், இந்த போதனைகள், திணிப்புகள் என்பது தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த தெரிந்தெடுப்பின் சித்தத்தை, சுய சித்தத்தை மீறுகின்ற ஒரு செயலாக காணப்படுகிறது. ஆபரணம் அணிவதும் அணியாததும் அவரது தீர்மானங்களை பொறுத்தது. கர்த்தருக்காக கலட்டினால் அதனுடைய பலனையும், அணிந்திருப்பதினால் சிலர் கர்த்தரின் நாமத்தில்
ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறதற்கு அது பயன்பட்டால் அதனுடைய பலனையும் அவரவர் தனித்தனியாக பெற்றுக்கொள்ளுவார்கள். எதுவும் பிறர் கிறிஸ்துவிடம் சேர இடையூறாக அமைந்துவிடக்கூடாது. ஆடைகளிலும் ஆபரணங்களிலும் ஆசை வைக்காமல், அடுத்தவர்களுக்கு இடரலாக இல்லாமல் விசுவாசிகள் அணிய வேண்டும் என்கிற போதனை சரியானது. நமக்கு தேவன் கொடுத்திருக்கும் செல்வங்கள் உடல்களில் தொங்கவிட்டு விக்கிரக பணி செல்ல அல்ல, கர்த்தருக்காக செலவு பண்ணவும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அணிவோர் கர்த்தருக்கு ஏற்றபடி தகுதியாகவும் நான் இவ்வளவு அணிந்திருக்கிறேன் என்று பெருமைக்கு அணியாமல், அதே போல் அணியாதோர் நான் எடுத்த தீர்மானத்தை குறித்து அடக்கமாகவும், நான் ஆபரணம் எடுத்ததுனால தான், நான் கலத்தி போட்டதுனால தான் பரலோகத்துக்கு பங்காளியானேன், நான் தான் ஒரு சிறந்த விசுவாசி என்று பெருமை பாராட்டாமலும் இருக்க வேண்டும். இதுதான் இந்த காரியத்தை குறித்த போதனை. அதாவது நாம் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆடையாகட்டும், நம்முடைய அணிகலன்களாகட்டும், நம்முடைய நடத்தை ஆகட்டும், அது ஆண்டவருடைய மற்றவர்களுக்கு இடர் இல்லாதபடி ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று அது இருந்தால் அது போதுமானதாக இருக்கும். அடுத்தபடியாக மோசையினுடைய ஒரு சந்திப்பு கூடாரத்தை பற்றி பார்க்கிறோம். பாவம் பாளையத்துக்குள்ளே வந்து இப்போ கூடாரம் அடித்தபடினால தேவனினுடைய அந்த கூடாரம் பாளையத்துக்கு வெளியே போகிறதை பார்க்கிறோம். இங்கே சொல்லப்படுகின்ற ஆசரிப்பு கூடாரம் தேவன் மலையில் காண்பித்த மாதிரியின்படி செய்யப்பட்டது அல்ல, இன்னும் செய்யப்படவே இல்லை. அதற்கு முன்பு தற்காலிகமாக தேவனுடைய பிரசன்னத்தை உணரவும் பலிகளை செலுத்தவும் இங்கே சந்திப்பு கூடாரம் என்று சொல்லி மோசே தற்காலிகமாக ஒரு கூடாரத்தை அமைத்திருந்தார். பாவம் நிறைந்த பாளையத்தில் தேவன் வாசம் பண்ணுவதில்லை. கீழ்ப்படிதலற்ற மக்களிடம் தமது சமூகத்தை அவர் தங்கி இருக்க வைப்பதில்லை. பாளையத்தின் வெளியே தேவனோடு உறவாட சென்ற மோசையுடன் தேவன் நண்பனைப் போல பேசினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்காக அவர் ஒரு மனித உருவத்தில் வந்து முகமுகமாக பேசலை. தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நூனின் புதல்வனான யோசுவாவும் பாளையத்துக்கு வெளியே இருந்த கூடாரத்தின் பக்கத்தில் தான் தமது வாழ்க்கையையே அர்ப்பணித்து கொண்டார். இளைஞனான அந்த வாலிபன், அந்த வாலிப பருவத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்தபடினால பின் நாட்களிலே மோசைக்கு அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொண்டான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம சிறந்து விளங்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புடன் வாழ்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். இஸ்ரவேலருடன் தேவன் கடுமையாக பேசினார். நீங்கள் தேசத்துக்கு போங்க, அங்கிருக்கும் மக்களை துரத்துவேன், ஒரு தூதனானவரை அனுப்புவேன், ஆனால் நான் உங்கள் கூட வரமாட்டேன் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே மோசே பிடிவாதமாக நின்று பேசுகிறார். எங்களுடைய சிறப்பு உம் பிரசன்னம் கூட வருகிறதினால்தான் என்று 16ஆம் வசனத்தில் சொல்கிறார். உமது சமூகமின்றி இந்த விடத்தை விட்டு எங்களை கொண்டே போகிறாங்கப்பா. வசனம் 15 ஆண்டவரிடத்தில் கெஞ்சுகிறார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தென்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்று அங்கே மோசே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். தேவ சமூகம் எங்கே என்று சொல்லி இங்கே வாஞ்சிக்கிற ஒரு மோசையை பார்க்கிறோம். மோசே எவ்வளவு தெளிவு பெற்றிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தூதருடைய பாதுகாப்பும் அது தேசத்தை சுதந்திரிப்பதற்கு போதுமான ஒன்றுதான். ஆனாலும் தேவனின்றி ஏது சிறப்பு? அவரின்றி அனைத்தும் வீண். நீங்கள் எங்கள் கூட இல்லைன்னா எல்லாமே வீண் ஆண்டவரே என்று சொல்லி இங்கே மோசே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இன்று பெயரில் கிறிஸ்தவம் உண்டு, பெயரில் அதாவது கிறிஸ்தவம் இருக்குது. இன்றைக்கி நிறையா கல்வி நிறுவனங்களில் கிறிஸ்தவ பெயர்கள், மருத்துவமனைகளில் கிறிஸ்தவ பெயர்கள், குடும்பத்தாருக்கு கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால வேலைகள், சிறுபான்மை என்கிற ஒரு சட்டத்தில் உள்ள பாதுகாப்பு, அதே போல் மிகப்பெரிய தேவாலயங்கள், பெரிய பெரிய கூடுகைகள், பெரிய பெரிய சிறந்த போதனை பெரியார்கள்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தா தேவ சமூகம் இல்லைன்னா அங்கே இவை அனைத்தும் வெறும் எலும்பு கூடுகளே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இறுதிகால திருச்சபையில் இதயங்கள் தோறும் கதவை தட்டி கொண்டு பரிதாபமாய் தேவன் நிற்பதற்கு காரணம் என்ன? வெளிப்படுத்தல் 3:20 சொல்கிறாரு. அந்த சபையை குறித்த வெளிப்பாட்டை யோவானுக்கு கொடுக்கிற பொழுது, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் என்று சொல்லுகிறாரே. இன்றைக்கு பரிதாபமாக தேவன் வெளியே நிற்பதற்கு காரணம், இன்றைக்கி அவருடைய பிரசனத்தை வாஞ்சிக்காத தலைவர்கள் எழுந்து விட்டபடியினால்தான் இன்று பாவங்கள் மலிந்த திருச்சபைகளில் பாளையத்துக்கு வெளியே தான் போய் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு நிலைமை. எலிசாவின் வேலைக்காரனின் கண்களைப் போல நமது கண்களும் திறக்கப்படுமாயின் நிச்சயமாக இந்த காரியத்தை நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியாத தன்மையை புரிந்து கொள்ள முடியும். ஆனாலும் ஆண்டவர் பக்தி உள்ளவர்களுக்கு நண்பராக இருக்கிறார். பாளையத்துக்கு வெளியே போனாலும் ஆண்டவரை தரிசிக்க முடியும் என்பதை இங்கே இந்த பகுதியானது காட்டுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அங்கே அவர் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று 18ஆம் வசனத்திலிருந்து 23வது வசனம் வரையிலும் அவர் ஜெபிக்கிறார். அதாவது கர்த்தரின் மகிமையை காண விரும்பினார் மோசே. நண்பனைப் போல உறவாடிய தேவன் அவர் வேண்டுதலையும் மறுக்கவில்லை. கிருபை கூர்ந்து அவருக்கு அதை வெளிப்படுத்த சித்தமானார். ஆனால் தேவனை ஒருவனும் ஒரு காலம் காண முடியாது, கண்டதும் இல்லை என்று யோவான் 1:18 கூறுகிறது. ஆனால் கிறிஸ்துவில் இருக்கும் ஒருவர் தேவனை அறிய முடியும். சிருஷ்டிகரின் ஆழங்களையே அறிய முடியாத மனித சிருஷ்டிகளாகிய நாம் சிருஷ்டிகரான தேவனை எப்படி அறிய முடியும்? எனினும் தேவனின் தற்சுரூபமான கிறிஸ்துவில் நமது வாஞ்சைகளுக்கு ஏற்ப அறிந்து கொண்டிருக்க முடியும். மோசேக்கும் அதுவே அங்கே வெளிப்படுத்தப்பட்டதை பார்க்கிறோம். தேவனண்டை இருந்த கன்மலை வெடிப்பு கிறிஸ்துவே. அவரே அடிக்கப்பட்ட கன்மலை, அதில் அமர்ந்து கொண்டு மோசே தேவனினுடைய பின்பக்கத்தை மட்டும் காண முடியும் என கூறப்பட்டது. தேவனை அவரது கடந்து செல்லும் செயல்களின் மூலம் மட்டுமே மோசே அறிந்திருந்தால், நமக்கோ கிறிஸ்துவுக்குள்ளும் வசனமாகிய அவருக்குள்ளும் மோசேயை விட ஆழமான வெளிப்படுத்துதல்கள் நமக்கு நிச்சயமாக கிடைத்துள்ளன என்றே சொல்ல வேண்டும். ஆர்வமுள்ளோர் இன்னும் அதில் தேறிக்கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், பவுல் அப்போஸ்தலனை குறித்து நம்ம பார்க்கிற பொழுது பவுல் அப்போஸ்தலனுக்கு மோசேயை போல ஒரு வாஞ்சை அதிகமாக இருந்ததை நாம் பார்க்க முடியும். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10-16 வரையிலும் பவுல் இப்படியாக எழுதுகிறார். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் நடந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, நான் அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறினவர்களாய் இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. பவுலுடைய வாஞ்சையை இங்கே தெளிவாக அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நாம் அவரை அறிய எவற்றை விட்டு நாம் அவரை அறிந்து கொள்ள ஆயத்தமாக உள்ளோம் என்கிற கேள்வியை நிச்சயமாக நாம் கேட்க வேண்டும். தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்று மோசே வேண்டினான். கிருபையும் இரக்கமும் உள்ள தேவனாக அவர் தம்மை வெளிப்படுத்துவதாக வாக்குறுதி தந்தார். அடுத்த அதிகாரத்தில் 6-7 வசனங்களில் இதை பார்க்க முடியும். தேவனுடைய முகத்தை கண்டு மோசே உயிரோடு இருக்க முடியாது. அவன் கண்மலையில் நிற்கிறதற்கு அனுமதிக்கப்பட்டான், அவருடைய பின்பக்கத்தை காண்கிறதற்கு அவன் அனுமதிக்கப்பட்டான். இன்றைக்கு திரையிடப்படாத தேவனுடைய மகிமையை ஒருவராலும் காண முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் தேவன் வாசம் பண்ணுகிறார். மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் என்றுதான் 1 தீமோத்தேயு 6:16 பார்க்கிறோம்.
தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை என்பதை 1 யோவான் 4:12 பார்க்கிறோம். ஆகவே மனிதர்கள் தேவனை கண்டார்கள், ஆனாலும் அவர்கள் சாகவில்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்ட பகுதிகளுக்கு அப்போ எப்படி விளக்கம் அளிப்பது என்று கேட்டால், ஆகார் ஆதியாகமம் 16:13 பார்க்கிறார், சத்தத்தை மாத்திரம் அவள் கேட்கிறாள். யாக்கோபு ஆதியாகமம் 32:30 அவரோடு கூட போராடுகிறதாக எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல் மோசே, ஆரோன், நாதாப், அபியூ, இஸ்ரவேலின் 70 மூப்பர்கள், இவர்கள் யாத்திராகமும் 24:9 இருந்து 11 வரை பார்க்கிறோம். கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதனானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 22-23 பார்க்கிறார். மனோவாவும் அவனுடைய மனைவியும், அதாவது சிம்சோனுடைய அப்பா அம்மா பார்க்குறாங்க. நியாயாதிபதிகள் 13:22 ஏசாயா 6:1 எசேக்கியல் 1:26 அதே போல் யோவான் அவர் வெளிப்படுத்தல் 1:17 பார்க்கிறார். இந்த மனிதர்கள் யாவரும் தேவனுடைய அந்த பதிலாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே கண்டார்கள் என்பதே இதற்கான பதில். சில வேளைகளில் அவர் கர்த்தருடைய தூதனானவர் என்னும் நிலையில் அவர்கள் கண்டார்கள், சில வேளைகளில் அவரை மனிதராக கண்டார்கள், ஒரு முறை அவர் தம்மை சத்தமாக அவர் வெளிப்படுத்தினார். பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை முழுமையாக வெளிப்படுத்தினார் என்று யோவான் 1:18 பார்க்கிறோம். கிறிஸ்து தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருக்கிறார் என்று எபிரேயர் 1:3 பார்க்கிறோம். இதன் காரணமாகவே கிறிஸ்துவால், அதாவது இயேசுவே சொல்கிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்ல முடிந்தது யோவான் 14:9. ஆகவே பழைய ஏற்பாட்டில் ஆண்டவரை கண்டார்கள் என்று சொல்லுகிற காரியங்கள், முகமுகமாக பேசினார் என்று சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் அங்கே தேவனிடத்தில் இருந்த கிறிஸ்துவையே அடையாளப்படுத்தக்கூடியதாக அங்கே இருந்தது. கண்மலையின் வெடிப்பில் வைத்து தன்னுடைய கரத்தினால் மூடி தன்னுடைய பின்பக்கத்தை மாத்திரம் அங்கே மோசே பார்க்க முடிந்தது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, வாஞ்சையுள்ள பிள்ளைகளுக்கு, தாகமுள்ள ஆத்துமாக்களுக்கு அவர் இன்றைக்கும் தன்னை வெளிப்படுத்தக்கூடியவராக, இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரை சந்திக்கணும், தரிசிக்கணும்னு சொல்லும் பொழுது பாவம் நிறைந்த இடத்துல அல்ல, அதை விட்டு எழுந்து வந்து வெளியே தள்ளி போடப்பட்ட அந்த பாளையத்தில் போய் அவரை தேடினாலும் அங்கே மேகஸ்தம்பம் வாசலில் வந்து நிற்கும் தேவன் நிச்சயமாக நம்மோடு கூட இடைபட முடியும், நம்மோடு கூட சஞ்சரிக்க முடியும். அவ்வளோ பெரிய தேவனாக இருந்தும் கூட இந்த ஜனங்கள் மத்தியில் நான் தங்கணும், நான் வாசம் பண்ணணும்னு சொல்லி அவ்வளவு விருப்பத்தோடு கூட சொன்ன ஒரு ஆண்டவர், பாவமில்லாத ஒரு பரலோகத்தில் தேவதூதர்கள் மூப்பர்களின் ஆராதனைகளை ஏற்றுக்கொண்டு அண்ட சராசரங்களை உண்டாக்கி வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய சின்ன உள்ளத்தில் வந்து வாசம் பண்ண அவர் விரும்புகிறார். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், நான் அவனோடு கூட வந்து அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். ஒரு ஐக்கியமாய் வாழ விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் மகிமை நம்பிக்கையாக வாழ விரும்புகிறார். நாம் அவரை தேடும் பொழுது, நம்மை முற்றிலுமாய் அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து நம்மை விடுதலை செய்கிறவர் மாத்திரமல்ல, நம்மோடு கூட தங்கி நம்மை பாதுகாக்கவும் பராமரிக்கவும், நாம் சேர வேண்டிய ஸ்தலத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒப்பு கொடுத்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.